அது வந்துட்டு ஒரு கிளாஸ் ரூமில் வந்து ஒரு கணக்கு பாடம் போயிட்டுருக்கு, மேக்ஸ் கிளாஸ். அப்போ டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கான்செப்டை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, பசங்களா, ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே ஒரு 10 பேர் இருக்காங்க, இங்கே வந்து ஒரு 10 ஆப்பிள்ஸ் இருக்குது. இப்போ இந்த 10 ஆப்பிள்ஸை இந்த 10 பேருக்கு வந்துட்டு சரிசமமாக ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கும் எத்தனை ஆப்பிள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பசங்க எல்லாருமே உற்சாகமாக பதில் சொல்கிறாங்க. இது என்ன சார் பிரமாதம், ஈஸியாக பதில் சொல்லிடலாமே, இருக்கிற ஒருத்தருக்கும் ஒரு ஆப்பிள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெரி குட்பா, சூப்பர். இப்போ அடுத்த கேள்வி கேட்குறேன். இப்போது இதுவே வந்து 20 பேர் இருக்காங்க அண்ட் இங்கே 20 ஆப்பிள்ஸ் இருக்குது, 20 மெம்பர்ஸ் அண்ட் 20 ஆப்பிள்ஸ். இப்போ அதே போல் ஒருத்தருக்கும் இங்கே இருக்கிற ஆப்பிள்ஸை சரிசமமாக பிரித்து கொடுக்கணும். இந்த ஆப்பிள்ஸ் எல்லாருக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு சரிசமமாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா இப்போது ஒருத்தருக்கு எத்தனை ஆப்பிள்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போவும் பசங்க ஆன்சர்ஸை கரெக்டாகவே சொல்லிடுறாங்க. என்ன சார், அதே மாதிரி தான், ஒருத்தருக்கு ஒரு ஆப்பிள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, ஓகே. இப்போ இதுலேருந்து இங்கே என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஈக்குவல் நம்பர்ஸ், அதாவது எத்தனை பேர் இருக்காங்களோ அதே நம்பர், அதே கவுண்ட் ஆப்பிள்ஸும் அங்கே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆப்பிள்ஸை இவங்க எல்லாருக்குமே பிரித்து கொடுக்கணும், சரிசமமாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னும் போது ஒருத்தருக்குமே ஒரு ஆப்பிள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்டை சொல்லி முடிகிறாரு. ஸோ ஈக்குவல் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 மெம்பர்ஸ் இருக்காங்க, 5 ஆப்பிள்ஸ் இருக்குது. இப்போ இந்த 5 ஆப்பிள்ஸ் இந்த 5 மெம்பர்ஸ்க்கு ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னும் போதோ, இல்லை 10 மெம்பர்ஸ் இருக்காங்க, 10 ஆப்பிள்ஸ் இருக்குது, இப்போ இந்த 10 ஆப்பிள்ஸ் இந்த 10 மெம்பர்ஸ்க்கு ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னும் போதோ ஒருத்தருக்கு எத்தனை ஆப்பிள் கிடைக்கும், ஒருத்தருக்கு ஒரு ஆப்பிள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்டை சொல்லி கொடுக்குறாரு பசங்களுக்கு. அந்த டீச்சர் சொல்லி கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்டு டக்குன்னு கிளாஸ்லேருந்து எழுந்து, சரி எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ ஈக்குவல் நம்பர்ஸ் இருக்குது, ஈக்குவலாக அதை பிரித்து கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஒருத்தருக்கு ஒரு ஆப்பிள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. 5 பேர் 5 ஆப்பிள்ஸ்னால் ஒருத்தருக்கு ஒரு ஆப்பிள் கிடைக்கும். சரி, அதுவே 10 பேர் 10 மெம்பர்ஸ் அண்ட் 10 ஆப்பிள்ஸ் இருந்தால் அப்போவும் ஒருத்தருக்கு ஒரு ஆப்பிள் கிடைக்கும். ஆனால் எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, 0 மெம்பர்ஸ் இருக்காங்க, 0 ஆப்பிள்ஸ் இருக்குது. இப்போ இந்த 0 ஆப்பிள்ஸை இந்த 0 மெம்பர்ஸ்க்கு பிரித்து கொடுக்கும்போது இப்போவும் அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஆப்பிள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட் கேட்குறாரு. அந்த ஸ்டூடெண்ட்டுடைய கேள்வியில் ஒரு லாஜிக் இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த டீச்சரால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியலை. அவரே கொஞ்சம் திக்கு முழுக்காடி போயிட்டார். அந்த ஸ்டூடெண்ட் வேறு யாருமே இல்லை, ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவர்கள். அவர் தான் பின் நாட்களில் மிகப்பெரிய, உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மேத்தமேட்டிஷியன்ஸாக வந்தவர். அவருடைய பிறந்தநாள் தான் இன்றைக்கி டிசம்பர் 22 இன்றைக்கி அவருடைய 133வது பிறந்தநாள். கணித உலகுக்கு ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவர்கள் ஆற்றிய பங்குன்றது ரொம்பவே பெருசு. குறிப்பாக நம்பர் தியரி, ட்ரிக்னாமெட்ரி இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸில் அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும், ஏராளமாக இருக்கும். இருந்தாலும் அவர் கொடுத்த கான்ட்ரிபியூஷன்ஸ்லேயே, அவருடைய டிஸ்கவரிஸ்லேயே நிறைய பேருக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய, ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடிய, ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு பசில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது ஸ்ரீனிவாச ராமானுஜம்ஸ் மேஜிக் ஸ்கொயர். இந்த செஷனில் நம்ம அந்த மேஜிக் ஸ்கொயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீனிவாச ராமானுஜம்ஸ் மேஜிக் ஸ்கொயருடைய ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்ன, அது எப்படி இருக்கும், அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அண்ட் அதில் அவருடைய பர்த்டே டேட்டை எப்படி அவர் இன்சர்ட் பண்ணியிருந்தார், இது மாதிரியான விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே தான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். அது கூடவே அந்த மேஜிக் ஸ்கொயரை நீங்கள் உங்கள் பர்த்டே வச்சு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த சீக்ரெட்டையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ராமானுஜம் ஸ்கொயர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்காக நம்ம மேஜிக் ஸ்கொயரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு மேஜிக் ஸ்கொயர் எப்படி இருக்கும், அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, அது எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிப்போம். அது மூலமாக நம்ம ராமானுஜம் ஸ்கொயர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இங்கே ஒரு 3x3 கிரிட் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ 3 rows and 3 columns இங்கே இருக்கு. அண்ட் 3 3s are 9 boxes உள்ள இருக்கு. ஸோ இப்போ இந்த 9 boxes-ஐ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அண்ட் அதுவும் இந்த 9 boxes-ஐ நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the digits 1 to 9, அதாவது 1லேருந்து 9க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ், இந்த டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சு இந்த 3x3 கிரிட்டை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதை நான் எப்படி ஃபில் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். 1 2 3 4 5 6
7, 8 அண்ட் 9. அவ்வளோதான். நான் இந்த 9 பாக்ஸஸையுமே இப்போ ஃபில் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த நம்பர்ஸை நம்ம ஒரு ஃபார்மேட்ல ஆட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்னா ரோ வைஸ்ல இந்த நம்பர்ஸை ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ரோ வைஸ் மீன்ஸ் ஈச் ரோ இங்க இருக்கிற ஒரு ரோவையும் நான் ஆட் பண்ணி பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 8, 1, 6 இருக்கு. இப்போ இந்த 3 நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். 8 + 1 + 6 ஆட் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு 15 அப்படிங்கிறது கிடைக்கும். கரெக்டா? அதே மாதிரி இப்போ செகண்ட் ரோவை நம்ம ஆட் பண்ணிப்போம். 3 + 5 + 7 இதுவும் நமக்கு 15 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ரோ 4 + 9 + 2 இதுவும் நமக்கு 15 அப்படின்னு சொல்லி தான் கிடைக்கும். ஸோ ரோ வைஸ் மட்டும் தான் இப்படியா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. காலம் வைஸும் இப்போ நம்ம ஆட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் காலம் 8, 3, 4 அதாவது இப்படி டாப் டு பாட்டம். இப்போ காலம் வைஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ 8 + 3 + 4 இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கேயும் 15 அப்படின்னு சொல்லி தான் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி தான் இப்போ செகண்ட் ரோவை நம்ம ஆட் பண்ணுவோம். சாரி செகண்ட் காலம் நம்ம ஆட் பண்ணுவோம். 1 + 5 + 9 இங்கேயும் நமக்கு அதே 15 தான் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் 6 + 7 + 2 தேர்ட் காலம் இங்கேயும் அதே 15 தான் கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லை. இப்போ நம்ம டயகனல் வைஸ் ஆட் பண்ணுவோம். டயகனல் அப்படின்றது இந்த கிராஸ் அண்ட் இந்த கிராஸ் இப்படி ஆட் பண்றது தான் டயகனல். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த டயகனல் நம்ம ஆட் பண்ணிப்போம். அதாவது லெஃப்ட் பாட்டம் டு ரைட் டாப் 4 + 5 + 6 ஆட் பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு 15 தான் கிடைக்கும். அண்ட் இப்போ இந்த டயகனல் எடுத்துப்போம். அதாவது லெஃப்ட் டாப் டு ரைட் பாட்டம் 8 + 5 + 2 இதுவும் நமக்கு அதே 15 அப்படின்றது தான் கிடைக்கும். ஸோ இதுதான் ஒரு மேஜிக் ஸ்கொயர். ஸோ ஒரு மேஜிக் ஸ்கொயருக்குள்ள இருக்கிற டிஜிட்ஸை நம்ம ஃபில் பண்ணினதுக்கு அப்புறமா அது ரோ வைஸ் காலம் வைஸ் இல்லை டயகனல் வைஸ் நம்ம எப்படி ஆட் பண்ணி பார்த்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபைனல் ஆன்சர் இருக்கு பார்த்தீங்களா, அது எப்பவுமே சேமா வரும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மேஜிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிரிட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஃபார்ம் பண்ண இந்த மேஜிக் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் நமக்கான மேஜிக் கான்ஸ்டன்ட் என்னன்னா 15 அப்படின்றதான். ஏன்னா எப்படி ஆட் பண்ணாலும் நமக்கு அந்த 15 தானே கிடைச்சது. அதனால 15ன்றதான் இந்த மேஜிக் ஸ்கொயருடைய கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இதை பேஸா வச்சுக்கிட்டு நாம இப்போ ராமானுஜம் ஸ்கொயர்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விண்டோவை நான் ஸ்விட்ச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம எம்எஸ் எக்ஸல் ஸ்கிரீனுக்குள்ள போக போறோம். ஸோ இப்போ நீங்க இப்போ இந்த எக்ஸல் ஸ்கிரீனை பார்க்கலாம் உங்க கண்ணு முன்னாடி. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்கொயர் தான் ராமானுஜன்ஸ் மேஜிக் ஸ்கொயர். ஸோ இங்க நீங்க பார்க்குற இந்த கிரிட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இது ஒரு 4x4 கிரிட். ஸோ 4 rows and 4 columns இருக்கிற ஒரு கிரிட் தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 4 4s ஆர் டோட்டலா 16 பாக்ஸஸ் இங்க இருக்கும். அந்த 16 பாக்ஸஸ்க்குள்ள தான் நம்பர்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிருக்கு. ஸோ இங்கேயும் நம்ம அங்க பார்த்த அந்த ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிச்சயமா தாராளமா ஆகும். பட் இங்க நான் ஒரு இதுக்கும் நான் ஆட் பண்ணி அந்த மாதிரி காட்ட போறது இல்லை. இது ஒரு எம்எஸ் எக்ஸல் ஸ்கிரீனா இருக்கிறதுனால நீங்க ஈஸியா இதை நீங்க விஷுவலைஸ் பண்ணிடலாம். ஸோ அது எப்படிங்கிறத இப்ப பாருங்க. ஸோ இங்க நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா ரோ வைஸ் நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம், டோட்டல்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ரோ வைஸ் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோவை முதல்ல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல நமக்கு மொத்தம் 4 செல்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது 22, 12, 18, 87 இந்த 4 செல்ஸை நீங்க பாருங்க. இதோடைய அடிஷன் என்ன அப்படிங்கறத நீங்க எக்ஸல் ஸ்கிரீன்ல ஈஸியா பார்க்கலாம். இங்க கீழே பாருங்களேன், இந்த இடத்துல சம் 139 அப்படிங்கறது காட்டுது. அதாவது உங்க பாட்டம்ல இந்த பொசிஷன்ல நீங்க பாருங்க, நான் கர்சர் பிளேஸ் பண்ணிருக்கிற இடத்துல நீங்க பார்க்கலாம் சம் 139 அப்படின்றது காட்டுது. சோ அப்படின்னா இங்க இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு 139 அப்படின்றது காட்டுது. இப்போ அதே மாதிரி மத்த ரோஸையும் செக் பண்ணி பார்ப்போம். செகண்ட் ரோவையும் நான் இப்போ காட்டுறேன். அதோட ஆன்சரும் அந்த 4 நம்பர்ஸ் அதாவது 88, 17, 9, 25 இந்த 4 நம்பர்ஸை நீங்க ஆட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு அதே 139 தான் வருது. இப்போ தேர்ட் ரோவை பாருங்க. தேர்ட் ரோல இருக்கிற அந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணாலும் அதே 139 தான். அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோ பாருங்க. ஃபோர்த் ரோ நம்ம பார்த்தாலும் அதே 139 தான் நம்மளுடைய ஆன்சரா கிடைக்குது. ஸோ இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற இந்த இமேஜை நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற இமேஜ்ல எதெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுன்ற லிஸ்ட் தான் நீங்க பார்க்க முடியுது. ஸோ ரோ வைஸ் இது சாட்டிஸ்ஃபை ஆகும். நெக்ஸ்ட் காலம் வைஸ் பாருங்க. இப்போ காலம் வைஸ் அப்படின்னா
டாப் டு பாட்டம் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் இப்போ நம்ம எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் காலம்ல நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா 22, 88, 10 அண்ட் 19 இந்த 4 நம்பர்ஸ் தான் இருக்கு. இப்போ அதோடைய அடிஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதே 139 தான் ஆன்சரா கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் காலம் பார்த்தோம் அப்படின்னாலும் இங்கேயே நமக்கு அதே 139 தான் ஆன்சரா கிடைக்குது. தேர்ட் காலம் நான் இப்போ உங்களுக்கு செலக்ட் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணி இந்த தேர்ட் காலம் நீங்க பார்த்தாலும் இங்கேயே அதே 139 தான். அண்ட் ஃபோர்த் காலம் நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு அதே 139 தான். நீங்க ஒரு வாட்டி நான் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பொசிஷன் இந்த சம் அப்படின்ற இடம் காட்டுது இல்லையா, அந்த 139 அதை நீங்க பார்க்கலாம், செக் பண்ணிக்கலாம். டோட்டல் 139 தான் வருதா, எல்லா கேசஸ்லயுமே அந்த 139 தான் ஆன்சரா வருதா அப்படிங்கறத நீங்க இங்க பார்த்தே செக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, ரோஸ் முடிச்சிட்டோம், காலம்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம டயகனல் வைஸ் பார்ப்போம். ஸோ டயகனல் வைஸ் நான் இப்போ இந்த டயகனல்ல எடுத்துக்கிறேன். அதாவது இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த 4 செல்ஸை மட்டும் பாருங்க. 22, 17, 89, 11 இப்போவும் பார்த்தாலும் இதே 139 தான் ஆன்சரா வருது. அண்ட் இப்போ இந்த சைடு இருக்கிற இந்த டயகனலையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டயகனல் நம்ம பார்த்தாலும் இங்கேயே நமக்கு அதே 139 தான் ஆன்சரா கிடைக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து ஒரு டிஃபால்ட்டான மேஜிக் ஸ்கொயர்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ரோ வைஸ் டோட்டல், காலம் வைஸ் டோட்டல் அண்ட் டயகனல் வைஸ் டோட்டல் எல்லாமே சேமா இருக்கிறதுன்றது எந்த மேஜிக் ஸ்கொயர்லயுமே இருக்கும். பட் ஒரு ராமானுஜன்ஸ் மேஜிக் ஸ்கொயர்ல இதையும் தாண்டி என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இங்க பாருங்க, இன்னும் நமக்கு நிறைய திங்ஸ் எல்லாமே இருக்கு. சோ இப்போ நம்ம ரோ, காலம், டயகனல் இதெல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது கார்னர்ஸை பார்ப்போம். கார்னர்ஸ் அப்படின்னும் போது இந்த 4 கார்னர்ஸ்ல இருக்கிற இந்த 4 பாக்ஸஸ்ல இருக்கிற நம்பர்ஸை ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா இப்போ நம்மளுக்கு அதே 139 ஆன்சரா வருது. ஐ மீன் 22, 87, 11 அண்ட் 19. ஸோ நீங்க பார்க்கும்போதே ஒரு மாதிரி லைட் கிரே மாதிரி அந்த ப்ளூ, எல்லோ, லைட் ப்ளூ, அது அது என்ன கலரும் நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஷேட் ஆஷ் கலர் மாதிரி இருக்கு இல்லையா, அதுல ஷேட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அந்த செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த செல்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே இப்போ நமக்கு அதே 139 தான் நம்மளுடைய ஆன்சரா கிடைக்குது. ஸோ கார்னர்ஸ்ல இருக்கிற அந்த 4 செல்ஸ் ஆட் பண்ணாலும், 4 பாக்ஸஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஆட் பண்ணினாலும் நமக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ டாப் பாட்டம் எட்ஜஸ், அதாவது இப்போ நான் செலக்ட் பண்ற இந்த 4 செல்ஸை பாருங்க. ஸோ எஸ் 12, 18, 86, 23 அதாவது டாப் அண்ட் பாட்டம்ல இருக்கிற இந்த நடுவுல இருக்கிற 2 பாக்ஸஸ், இங்க நடுவுல இருக்கிற 2 பாக்ஸஸ், இந்த எட்ஜ்ல இருக்கிற பாக்ஸஸ் ஆட் பண்ணி பார்த்தாலும் மேஜிக் என்ன அப்படின்னா அப்போ நம்மளுக்கு அதே 139 தான். அண்ட் சேம் வே லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்கிற இந்த சென்டர்ல இருக்கிற பாக்ஸஸ் இதையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கு அதே 139 தான் ஆன்சரா கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா அடிஷ்னலா செலக்டிவான 2x2 எட்ஜஸ், அதாவது 2x2 பாக்ஸஸ். இப்போ பாருங்க, இப்போ இங்க மேல இருக்கிற இந்த 4 பாக்ஸஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். டாப் லெஃப்ட் கார்னர்ல இருக்கிற அந்த 4 பாக்ஸஸ் எடுத்து ஆட் பண்ணி பார்த்தாலும் 22, 12, 88, 17 இந்த 4 நம்பர்ஸ் ஆட் பண்ணி பார்த்தாலும் நமக்கு அதே 139 தான் ஆன்சரா வருது. அண்ட் அது மட்டும் இல்ல, இங்கேயும் பாருங்க, இந்த 4 பாக்ஸஸ் உடைய அடிஷனும் அதே 139 தான். அண்ட் இந்த 4 பாக்ஸஸ் உடைய அடிஷனும் அதே 139 தான். அண்ட் இங்க இருக்கிற 4 பாக்ஸஸ் உடைய அடிஷன் என்னங்கறத பார்த்தாலும் பியூட்டி என்னன்னா அதே 139 தான் ஆன்சர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இந்த 4 பாக்ஸஸ் நீங்க பார்த்தாலும் கூட உங்களுக்கு அதே 139 தான் ஆன்சரா வரும் பாருங்க. அதாவது 88, 17, 10, 24 இந்த 4 பாக்ஸஸையும் நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு அதே 139 தான் வரும். அண்ட் இந்த 4 பாக்ஸஸ் நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு அதே 139 தான் ஆன்சரா வரும். எஸ், நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் 139. ஈச் டைம் நீங்க பார்க்கும்போது இந்த சம் நீங்க இங்க பார்க்கலாம் 139 தான் உங்களால பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் செலக்டிவ் எட்ஜஸ். செலக்டிவ் எட்ஜஸ்ன்றது இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஹைலைட் பண்ற இந்த பாக்ஸஸ் எல்லாமே பாருங்க, இந்த செலக்ட் பண்ற இந்த பாக்ஸஸ் எல்லாம் 88, 12, 23 அண்ட் 16. இப்போ பாருங்க, இந்த 4 பாக்ஸஸ்ல இருக்கிற நம்பர்ஸ் ஆட் பண்ணினாலும் நமக்கு 139 ஆன்சரா கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த 4 பாக்ஸஸ் நம்ம ஆட் பண்ணி பார்த்தாலும் கூட நமக்கு அதே 139 தான் ஆன்சரா கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பசில். இது ஆக்சுவலா ராமானுஜம் அவர்கள் கொடுத்த ஒரு பெரிய பசில். அண்ட் ஃபைனலா ஓவராலா சென்டர்ஸ்ல இருக்கிற, ஐ மீன் இந்த நடுவுல இருக்கிற இந்த 4 பாக்ஸஸ் ஆட் பண்ணினாலும் கூட அதுல இருக்கிற நம்பர்ஸ் ஆட் பண்ணினாலும் நமக்கு அதே 139 ஆன்சரா கிடைக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு ராமானுஜம்ஸ் மேஜிக் ஸ்கொயருடைய ஒரு பியூட்டி. இதான் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. அண்ட் அதான் இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா இதான்
பட் இது எல்லாமே ஒரு விஷயமே கிடையாது. இதையும் விட அல்டிமேட்டான திங் என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல நம்ம பார்த்த இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் ரோ தான் எல்லாத்தையும் விட ஒரு பியூட்டியான திங். அது என்னன்றத பார்த்தோம் அப்படின்னா, 22, 12, 18, 87 இந்த 4 நம்பர்ஸ் நீங்க கேர்ஃபுல்லா பாருங்க. இந்த 4 நம்பர்ஸ்ன்றது வேற எதுவுமே இல்ல. ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவர்கள் அவருடைய பர்த்டே தான் அங்க நம்மளால பார்க்க முடியுது. சோ ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவர்கள் பிறந்தது என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 22nd டிசம்பர் த இயர் 1887 அந்த வருஷத்துல தான் அவர் பிறந்தாரு. டிசம்பர் 22ஆம் தேதி அவர் பிறந்தாரு. சோ அதத்தான் இங்க டேட் வைஸ் இங்க நீங்க பார்க்கலாம். 22ன்றது டேட், 12ன்றது அந்த மந்த், டிசம்பர் மந்த் 12 இல்லையா? அது அண்ட் 1887 அப்படின்றது அந்த 4 டிஜிட்ஸ் வந்து அந்த 2 டிஜிட்ஸா ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. அந்த இயர் 1887ன்ற இயர் வந்து 18 இங்கவும் 87 இங்கேயும் இருக்கு. சோ இந்த மேஜிக் ஸ்கொயர்ன்றது ஓவராலா அவருடைய பர்த்டேவ பேஸா வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல். சோ இப்படியாகத்தான் மேஜிக் ஸ்கொயர் வந்து ராமானுஜம் அவர்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு. சோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேஜிக் ஸ்கொயர் அப்படின்றது. சோ இதான் வந்து ஒரு நார்மல் மேஜிக் ஸ்கொயருக்கும் ராமானுஜன்ஸ் மேஜிக் ஸ்கொயருக்கும் இருக்கிற ஒரு வெரி டிஃபரன்ஸ், ஒரு பெரிய டிஃபரன்ஸே இதுதான். அண்ட் ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு மேஜிக் ஸ்கொயர் இது. இப்ப நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ராமானுஜம்ஸ் மேஜிக் ஸ்கொயரை பத்தி நல்லா பார்த்துட்டோம். இப்ப நம்ம அடுத்தது என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படிங்கிறது தான். சரி, ஓகே, எல்லா கதையும் பார்த்து முடிச்சிட்டோம். பட் இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்க நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்றத பார்க்கலாம். சோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல நான் இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற இந்த 4 பாக்ஸஸ் உடைய நம்பர்ஸ PQRS அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். சோ அந்த PQRS என்னன்றது நாமளே ஃபில் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு ஏத்த மாதிரி இங்க இருக்கிற மத்த என்ட்ரிஸையும் நீங்க ஃபில் பண்ண முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த செகண்ட் ரோல இருக்கிற இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா? செகண்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து S+1 இருக்கு. அதாவது இங்க S அப்படின்ற வேல்யூ இருக்கு அப்படின்னா, இங்க S+1 அப்படின்ற வேல்யூ தான் இங்க பிளேஸ் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி இங்க R இருக்கு அப்படின்னா, செகண்ட் ரோல இருக்கிற இந்த செகண்ட் பாக்ஸ்ல என்ட்ரி ஆக வேண்டிய வேல்யூ R-1. இதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா பாக்ஸஸையுமே நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். சோ அப்படி ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களாலேயுமே உங்க ஓன் மேஜிக் ஸ்கொயரை ஃபார்ம் பண்ண முடியும். சோ இப்போ நீங்க இந்த சைடுக்கு வாங்க. வித் யுவர் ஓன் பர்த்டே, வித் யுவர் பர்த்டே. இப்போ உங்க பர்த்டே என்ன அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிக்கிட்டு உங்க பர்த்டேவை வச்சு நீங்க ஒரு சூப்பரான மேஜிக் ஸ்கொயரை நீங்க ஃபார்ம் பண்ண முடியும். அது எப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். சோ நான் ஏற்கனவே டிஃபால்ட்டா இந்த இடத்துல செட் பண்ணி வச்சிட்டேன். சோ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே இந்த இடத்துலயே நான் செட் பண்ணி வச்சிட்டேன். சோ இந்த இடத்துல இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோவ மட்டும் எம்ப்டியா வச்சிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நான் என்னுடைய பர்த்டேவ என்டர் பண்ண போறேன். இப்ப என்டர் பண்ணும்போது கரெக்ட்டா எல்லாமே புரோகிராம் ஆகி, எல்லாம் அலைன் ஆகி, மத்த வேல்யூஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பிளேஸ் ஆயிடுங்க. அது எப்படின்றத இப்ப பண்றேன் பாருங்க. என் பர்த்டே எப்போ அப்படின்னா, செப்டம்பர் 30th 1990. அதான் நான் பொறந்த தேதி. சோ இப்போ அந்த டேட்ட நான் இப்போ இங்க என்டர் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் டேட் தான் இங்க வரும். சோ என்னுடைய டேட் வந்து 30. அத நான் இங்க என்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் மந்த் வந்துட்டு செப்டம்பர். சோ செப்டம்பர்னா அது வந்து 9 அப்படின்றத இங்க என்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் இயர் வந்து 1990 இல்லையா? சோ 19 இங்க அண்ட் 90 இங்க என்டர் பண்ணிட்டேன். சோ இப்போ என்னுடைய மேஜிக் ஸ்கொயர் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க நல்லா பார்க்கலாம். சோ இதுதான் என் பர்த்டேக்கான மேஜிக் ஸ்கொயர். சோ ராமானுஜம்ஸ் மேஜிக் ஸ்கொயர் மாதிரி இப்போ இது என்னுடைய மேஜிக் ஸ்கொயர் இது. சோ இப்போ இந்த மேஜிக் ஸ்கொயரை நீங்க எந்த பக்கமா இருந்து ஆட் பண்ணாலும், அதாவது மேல பார்த்தோம் இல்லையா, ராமானுஜம் ஸ்கொயரோடைய எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் எப்படி இது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? இப்போ அதே ப்ராப்பர்ட்டிஸை இங்க இருக்கிற இந்த மேஜிக் ஸ்கொயரும் கூட கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். சும்மா ஒரு சாம்பிளுக்காக அதை வெரிஃபை பண்ணி பார்த்துருவோம். சோ ஃபர்ஸ்ட் ரோ நான் முதல்ல செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணா நமக்கு 148ங்கிறது வருது. கரெக்டா? சோ திரும்ப செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற நம்பர்ஸ் ஆட் பண்ணா நமக்கு 148ன்றது வருது. நீங்களே பார்க்கலாம். சோ இப்போ அதே போல செகண்ட் ரோவை நான் செலக்ட் பண்ணி பார்க்கறேன். எஸ், 148 தான் வருது. குயிக்கா தேர்ட் ரோவையும் பார்த்துருவோம். 148. ஃபோர்த் ரோவையும் பார்த்துருவோம். அதுவும் 148 தான் வருது. மேஜிக்கா இருக்கு. சோ இப்போ அடுத்தது ஃபர்ஸ்ட் காலம். வாவ், அதுவும் 148 தான். செகண்ட் காலம் அதுவும் 148. தேர்ட் காலமும் 148 அண்ட் ஃபோர்த் காலமும் 148 தான் வருது. சோ இப்போ டயகனல் வைஸ் செக் பண்ணி பார்ப்போம். டயகனல்ல இருக்கிற இந்த 4 செல்ஸையும் நம்ம ஆட் பண்ணாலும் 148 தான். சோ இங்க இருக்கிற இந்த 4 செல்ஸையும் ஆட் பண்ணாலும் 148 தான் வருது. எஸ், நோ கன்ஃபியூஷன்.
ஸோ இது வரைக்கும் கரெக்டாக போயிட்டு இருக்கு, எந்த மிஸ்டேக்கும் இல்லாம. இப்போ டாப் பாட்டம் எட்ஜஸை மேட்ச் பண்ணி பார்ப்போம். எஸ், இதுவும் 148 வந்துருச்சு. அண்ட் இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட்டை பார்த்துருவோம். எஸ், இதுவும் 148 வந்துருச்சு. அடுத்தது வேற எதாவது நம்ம செக் பண்ணுவோம். எஸ், கார்னர்ஸை நம்ம செக் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம செக் பண்ணல. கார்னர்ல இருக்கிற இந்த 4 பாக்ஸஸையும் நான் ஆட் பண்ணி பார்க்குறேன். எஸ், நோ டவுட் இதுவும் 148 தான் வருது. இங்க நீங்க பார்த்துக்கிட்டே வரலாம், நம்மளுக்கு என்ன சம் கிடைக்குதுன்றதை இங்க பார்க்கலாம். 148 தான் வருது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன் கீழே. ஸோ எஸ், அப்பதான் எனஃப் ஸ்பேஸ் இருக்கும். ஓகே. அடுத்தது வந்துட்டு டயகனல் நம்ம செக் பண்ணிட்டோமா? எஸ், டயகனல். எஸ், ஐ திங்க் செக் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எஸ், டயகனல் நம்ம செக் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து இந்த 2/2 செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ டாப்ல இருக்கிற 2/2, எஸ், வாவ், இதுவும் 148 தான். அடுத்ததா இங்க இருக்கிற இந்த 4 பாக்ஸஸையும் பார்த்தாலும் இதுவும் 148 தான். அடுத்தது குவிக்கா இதையும் பார்த்துருவோம், இதுவும் 148 தான். அண்ட் இதையும் பார்த்துருவோம், இதுவும் 148 தான். சூப்பர், எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டியது வேற எது அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ், இப்போ இப்படி நம்ம செக் பண்ணி பார்ப்போம், இது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். எஸ், இதுவும் 148 தான் வருது. ஏன்னா நம்ம மேல இருக்கிற ராமானுஜம் ஸ்கொயர்லயும் அந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த 4 பாக்ஸஸை நான் ஆட் பண்ணினாலும் எஸ், இப்போ நம்மளுக்கு 148 தான். அண்ட் சென்டரையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ சென்டர்ல இருக்கிற கரெக்டா அந்த நடுவில் இருக்கிற 4 பாக்ஸஸையும் ஆட் பண்ணாலும் எஸ், இதுவும் 148 தான் வருது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ராமானுஜம் ஸ்கொயருடைய ஒரு பியூட்டி. ஸோ இப்போ இங்க இருக்கிற இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நீங்க பாக்குற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதை வச்சே நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய பர்த்டேவை வச்சு ஃபார்ம் பண்ணக்கூடிய மேஜிக் ஸ்கொயரை நீங்க எடுத்துடலாம். எப்படின்றத இந்த கால்குலேஷன் பண்ணி நீங்க பண்ணிடலாம். நான் இங்க டிஃபால்ட்டா செட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இங்க மேலேயே நான் இங்க ப்ரோக்ராம்லாம் எழுதிட்டேன். இங்க செல்லுக்கு நான் இங்க என்ன வேல்யூ என்டர் பண்ணா இங்க அதுக்கேற்ற மாதிரி எதெல்லாம் மாறணும் அப்படின்றத இந்த அல்காரிதம், அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற இந்த கால்குலேஷன் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் இங்க ஃபார்ம் பண்ணி எழுதிட்டேன். ஸோ அதனால தான் இங்க என்டர் பண்ண உடனே இங்க வேல்யூஸ் எல்லாமே வந்துருச்சு உடனே. நீங்களும் அதை எதர் மேனுவலாகவும் பண்ணி பார்க்கலாம், இல்லை இதே மாதிரி ப்ரோக்ராம்டாகவும் நீங்க பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணாலும் உங்களுடைய மேஜிக் ஸ்கொயர் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த ராமானுஜம் அவர்களுடைய பர்த்டே அன்னைக்கு, இன்னைக்கான இந்த ஸ்பெஷல் டே அன்னைக்கு நீங்க ராமானுஜம் கண்டுபிடிச்ச, அதாவது ஒரு டிஸ்கவர் பண்ண ஒரு புது விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க காட்டுங்க. ஸோ அப்பதான் வந்துட்டு ஒரு இந்தியன் மேத்தமேட்டிஷியன் வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா மேக்ஸ்ட பல திங்ஸை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இந்த உலகமும் தெரிஞ்சுக்கும். ஸோ அவரை வந்து கண்டிப்பா ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவர்கள் வந்து வேர்ல்ட் லெவல்ல ஒரு பெரிய ரேட்டடான மேத்தமேட்டிஷியன். ஸோ அவருக்கு ப்ரைட் சேர்க்க வேண்டியது இந்தியன்ஸ் ஆகிய நம்மளுடைய கடமை அது. அண்ட் இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது இன்ஃபர்மேட்டிவா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. திரும்ப அடுத்த செஷன்ல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு செஷனோட ஆர் இன்னொரு திங்கோட நம்ம கூடிய விரைவில் சந்திப்போம். நன்றி.